இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ வச்சு தான் ஒரு சூப்பரான பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கடையில் போயிட்டு பேபி பொட்டேட்டோன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருளைக்கிழங்காக கொடுப்பாங்க. பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து தான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இதை இறக்கி ஓரமாக வச்சுட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பிரியாணி இலை பெருசாக இருந்தது, நான் 2ஆக உடச்சி போட்டுக்கிட்டேன். சோம்பு 1/2 ஸ்பூன், சின்னதாக பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2, லவங்கப்பூ ஒரு 5, அன்னாச்சி 1 எல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் எல்லா அளவுமே சொல்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டு பெரிய தக்காளி நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மசாலா சேர்த்துருக்குறோம் உருளைக்கிழங்குக்கு. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி நான் சாப்பாட்டுக்கு போகிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஆழாக்கில் தான் 2 ஆழாக்கு அரிசி எடுத்தேன். இப்போ 4 ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். 3 விசில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு பிரியாணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், 1 ஸ்பூன் நெய் இந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கிறேன். எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா சூப்பரான சுட சுட உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் குத்தமிச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட முட்டை வறுவல் சாப்பிட்லாம், இல்லைன்னா வெங்காய பச்சடி சாப்பிட்லாம். ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பிரியாணி.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.